அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புலங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவோட தலைப்பு செவ்வாய் சனி சேர்க்கையின் மன பாதிப்புகள் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன். செவ்வாய் சனி சேர்க்கையின் மன பாதிப்புகள். அதாவது 2/4/2026 மாலை ஒரு 4 மணி அளவில் ஈவினிங் ஒரு 4 o'clock இருந்து 11/5/2026 வரைக்கும் செவ்வாயும் சனியும் ஒரே ராசியில் சேர்ந்திருக்க போகிறார்கள். கிட்டத்தட்ட 40 நாட்கள். அதனால் ஏற்படக்கூடிய மன பாதிப்புகள் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் 3 ராசிகள் அந்த மன பாதிப்பை அடைகிற மாதிரி இருக்குது. அது அந்த மன பாதிப்புகளை அடையக்கூடிய ராசியில் ஃபஸ்ட்டு வர்றது ரிஷபம். ரிஷப லக்னம் அண்ட் ரிஷப ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த செவ்வாய் சனி சேர்க்கை மன பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஏன் அதை மாதிரி சொல்கிறேன் அப்படின்னாக்க, பொதுவாக அந்த மூல நூல்களில் போட்டிருக்கிறது செவ்வாய் சனி ரெண்டுமே பாவக்கோள். ஒன்றுக்கு ஒன்று அப்படி ஒரு முரணான கோள்கள். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பாவத்தை பார்த்தா அந்த பாவத்தை டோட்டலாக கெடுத்து விட்ருவாங்க. இப்போ இந்த செவ்வாய் சனி மீனத்தில் இணைந்திருந்து கன்னியை பார்க்கிறது. கன்னிங்கிறது ரிஷப லக்னத்துக்கு 5ஆம் பாவமாக வருது. அப்போ 5ஆம் இடத்தை பார்க்கறதால அவங்க புத்தி பேதலிக்கும். ஒரு மாதிரி வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுவாங்க. இது இது புத்தியை பாதிப்பது ஒண்டி மட்டும் இல்லை. அதனால தான் மன பாதிப்புகள்னு போட்டிருக்கேன். புத்திரிகளுக்கும் அதாவது புத்திரர்கள் அப்படின்னா மகன் மகள்கள், அந்த மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி வரும். அவங்க வழியாக உங்களுக்கு மன உளைச்சல்கள் சிக்கல்கள் வரும். ஏன்னா இது 5ஆம் இடத்தை பார்க்கறது பூர்வ புண்ணியஸ்தானம். பூர்வ புண்ணியஸ்தானத்தை டோட்டலாக கெடுக்கிறப்ப அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்னு விரக்தி, எதை தொட்டாலும் என்னடா அப்படி இருக்கு, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, வாழ்க்கையே வெறுத்து போச்சு அப்படிங்கிற மாதிரி. இல்லை தன் நிலை உணராது இதை கெட்ட அந்த கோள்களுடைய தன்மையும் பார்க்கணும். இப்போ செவ்வாய் எடுத்துட்டா அவங்களுக்கு 7/12 குடைமை. சூழல் மற்றவர்கள் வழியாக தான் மன உளைச்சல் நிம்மதி சந்தோஷம் வர்ற மாதிரி அவர் கொடுப்பார். பட் சனி பகவான் பார்த்தீங்கன்னா 9/10 அவங்களுக்கு தொழில் வேலை ரீதியாக, ஏன்னா தர்ம கர்மாதிபதியாக வருகிறார். தொழில் வேலை ரீதியாக மன உளைச்சல்கள் மன பாதிப்புகளை அவர் கொடுக்குறார். இந்த 2 பேரும் சேர்ந்து புத்தியில் அப்படி தடுமாற வைப்பாங்க. மற்றவங்களை யாரை நம்புறதுன்னு தெரியல, எதை தொட்டாலும் விரயம், நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை அப்படின்னு போட்டு குழம்புற மாதிரி இருக்கும். அதிர்ஷ்டமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வரும். இது உங்களுக்கு கோச்சார ரீதியாக நல்லா இருக்குன்னு இந்த ரிஷப லக்னம் ரிஷப ராசியை ஃபஸ்ட் ரேங்க் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இந்த 40 days ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த 40 நாட்கள். என்ன சார் மற்ற இதிலெல்லாம் நல்லபடியாக சொல்லியிருக்கீங்க, இப்போ திடீர்னு இப்படி சொல்லி நெகட்டிவாக சொல்கிறீங்களேன்னு. எஸ், இந்த செவ்வாய் சனி சேர்க்கை அதை மாதிரி பண்ணும். ஏன்னா இந்த 2 கோள்களும் ஒன்றுக்கு ஒன்று அப்படி ஒரு ஆப்போசிட்டான கோள்கள். செவ்வாய்னா அப்படி ஜுவாலை போல் எரியக்கூடிய நெருப்பு, கண்ணுக்கு தெரியும் அப்படி ஜுவாலை போல் எரியறதுன்னா. இதே சனி பகவான்னா அப்படி ஒரு குளிர்ச்சியான கோள், ஐஸ் கட்டி போல். ஸோ ஜுவாலை போல் எரியக்கூடியது ஐஸ் கட்டி, 2 சேர்ந்து அப்படி உருகிற நிலையில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஒன்றுக்கு வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுவீங்க. இந்த இடத்துல பேசணுங்கிற இடத்துல பேசாமல் இருப்பீங்க, அதனால் இழப்பு வரும். ஒரு இடத்துல பேசக்கூடாதுங்கிற இடத்துல பேசுகிற மாதிரி ஆகும். இப்படிலாம் ஒன்றுக்கு ஒன்று முரணா. அதனால தான் அந்த மன பாதிப்புகள்ன்ட்ட அந்த 40 நாட்கள் கண்டிப்பாக ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்கள் நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும். இந்த ஜெப தியானம் ஆஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புள்ளங்கள். மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை யார்ட்டையாவது குருமார்கள்ட்ட தீட்சை வாங்கியிருக்கீங்கன்னா அதை ப்ராப்பராக கடைபிடிச்சிக்கணும். தேவையில்லாமல் சிக்கல்கள் வரும். குழந்தைகளையும் கண்காணித்து கொள்ளணும். எப்படி இருக்காங்க பிள்ளைங்க, என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். பட் என்ன செய்கிறாங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலே, அதாவது ஒருத்தவங்கள்ட்ட நம்ம சொல்லி யாரும் மாற மாட்டாங்க. நீங்கள் இந்த மெடிடேஷனில் சங்கல்பத்தில் வைக்கிறப்ப இது உள்ளுக்குள்ளே அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும். உங்களுடைய
இந்த ஆர்வம் உங்களுடைய அது பிறர் நல்லா இருக்கணும், குழந்தைகள் நல்லா இருக்கணும்னு தானே நீங்கள் நினச்சி பண்ணுவீங்க. அது அங்கே தாக்கத்தை ஏற்படுத்தும். வார்த்தைகளால் சொன்னாக்க அதை கேட்க மாட்டாங்க. ஸோ குழந்தைகள்கிட்டையும் எச்சரிக்கையாக இருக்கணும். பெரிய அவங்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லி பெருசாக டைரக்ஷன் கொடுக்கறது இது பண்ணுறது வேண்டாம். ஏன்னா புத்தி உங்களுக்கே தடுமாறும். இப்போ இப்படி சொல்லிவிட்டு அப்புறம் மாற்றுவீங்க, மாறாக செய்வீங்க. அதனால் கண்டங்கள் மாறியும். ஏன்னா 7ஆம் இடத்ததிபதியாக செவ்வாய் வராது இல்லையா, அது மாரகஸ்தானங்கள்பாங்க. அப்போ சில கண்டங்களை கொடுக்குற மாதிரி ஆகிடும். அதனால் நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க. இந்த ரிஷப லக்னம் ரிஷப ராசிக்கு மேக்சிமம் குரு பகவான் நல்லா தான் இருக்கார், ராகு கேதுவும் நல்லா இருக்கார், அண்டு சனி பகவானும் நல்லா இருக்கார். மேஜர் கோள்கள்லாம் நல்லா இருந்தும் இந்த செவ்வாய் சேர்க்கையால் அந்த சனி பகவான் லாபத்தை கொடுக்கறதுல பிரச்சனையை கொடுப்பேன். நினச்சதுக்கு மாறாக நடக்கிற மாதிரி எதையும் திட்டமிட்டு அடித்து தூக்க முடியாது இந்த 40 நாட்கள். அந்த பீரியடு ரொம்ப கவனம். கோச்சார ரீதியாக ரொம்ப மேஜர் டெசிஷன் அந்த டயத்தில் தான் செய்ய வேண்டியிருக்கு. அந்த டயத்தில் தான் ஒரு ஆர்டர், அந்த டயத்தில் தான் ஒரு பார்ட்னர், அந்த இடத்துல தான் நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ் புதிய இது பார்ட்னர், அப்படி பெரிய பார்ட்னர் அவர் ஆரம்பிக்க வேண்டியிருக்கு. அப்படி இப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கணும். இப்போ என்ன தசாபத்தி நடக்குது, அப்புறம் நல்ல பொருத்தம் பார்த்து தான் பார்ட்னர்ஷிப்பும் எடுத்துக்கணும். இல்லாட்டி அதிர்ஷ்ட கட்டையாக மாறும். எந்த விஷயம் செஞ்சாலும் அது மன பாதிப்பை தான் ஏற்படுத்துமே ஒழிய ஒரு நிம்மதி சந்தோஷம் வந்துச்சு அதிர்ஷ்டம் வந்துச்சு அப்படின்னு இருக்காது. அந்த 40 நாட்கள் டேஞ்சரஸ் பீரியடுன்னே வச்சுக்கலாம். நீங்களே அந்த அனுபவத்தில் உணரலாம். மற்றவங்க சூழல் இதுவரைக்கும் இருந்தவங்கெல்லாம் வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. ஏதாவது ஆப்பு வச்சுட்டு சிக்கல் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுலேருந்து மீண்டு வர பயங்கர மன உளைச்சல், இல்லாட்டி விரயம், அலைச்சல், நீங்களே ஹார்டு ஒர்க் பண்ணுறது, நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லைன்னு ஓட வேண்டியிருக்கும், உழைக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி ஆகும். அண்டு தொழில் வேலை ரீதியாக ரொம்ப மரியாதைக்குரியவர்களாக இல்லை, அவ்வளவு நம்பி ஒப்படைச்சிட்டு இது பண்ணவங்க அப்படி. ஏன்னா தர்ம கர்மாதிபதியாக வராரு இல்லைங்களா, நம்பி பொறுப்பை கொடுத்து பயங்கர நல்ல அனுபவசாலி, பல வருடங்கள் வேலை பார்த்துருக்காருன்னு அவரை நம்பி, அந்த வேலைக்காரரை நம்பி பொறுப்பை கொடுத்துருப்பீங்க. அவங்க ஏதாவது பாதகத்தை பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்க ஜாதகம் உங்களுக்கு அந்த பொருத்தம் இல்லாததாக இருந்தால் உங்களை மீண்டு எழ முடியாதபடி கெடுத்து விட்டு போயிடுவாங்க. ஓரளவு பொருத்தமான ஜாதகத்தை நீங்கள் வச்சுருந்தீங்கனாலும் அறியாமையால் அப்படி பாதகம் பண்ணிடுவாங்க. தெரியாமல் செஞ்சுட்டேன், தெரியாமல் ஆர்டர் பண்ணிட்டேன், வாங்கிட்டேன், அது வீணாக போச்சு, இப்படி ஆகிடுச்சு, அப்படி ஆகிடுச்சுன்னு ஏதாவது சம்திங் வரும். ஸோ அந்த 40 நாட்கள், அதாவது 2/4/2026 முதல் 11/5/2026, ஏன்னா 2 நாளில் மாலை 4 மணிக்கெலாம் ஆரம்பிக்குது. ஏன்னா செவ்வாய் அப்போ தான் இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஒரே ராசியில் அந்த 2 கோள்கள் இருக்கிறப்ப கிட்டத்தட்ட அந்த 30 டிகிரிக்குள்ளே இருக்கிறப்ப இந்த பாதிப்புகளை ஏற்படுத்தும். என்ன மாற்றி மாற்றி செய்கிற மாதிரி பண்ணும். ஒரு கொதிநிலையிலேயே ஒரு அன்னீசினஸில் இருந்தால் எதையும் ஒழுங்காக செய்ய முடியுமா? ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு ரிலாக்ஸாக இருந்தீங்கன்னா செய்வீங்க. ஒரு மாதிரி அன்னீசினஸ், டென்ஷன், ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு இது இருக்கிறப்போ உங்களுக்கு ஒழுங்காக வேலை பார்க்க முடியாது. அந்த மாதிரி கெடுப்பேன். அது எங்கே புத்தியை கெடுக்கிற, புத்தி மாற்றி மாற்றி செய்வீங்க. என்னன்னா அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சா, இஷ்டத்துக்கு இப்போ ஒன்று சொல்கிறான், அப்புறம் டகார்னு அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயத்தை சொல்கிறானே. ஏன்னா அதுக்கு ஒன்றுக்கு ஒன்று அப்படி முரணான கோள்கள். இந்த காலகட்டம் நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க. முக்கியமான காரியங்கள் செய்யணும்னா உங்கள் பிறப்பு ஜாதகத்தை ஒரு ஜோதிடருக்கு 2 பேர்கிட்ட காட்டிக்கிட்டு ஒரு தெளிவு நல்லா மெடிடேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே உள்ளுணர்வு சொல்லிடும். நார்மல் பீப்புளுக்கே கடந்த 6 மாதம் 1 வருஷம் எப்படி இருந்துச்சு, ரொம்ப நெகட்டிவாக எதை தொட்டாலும் டென்ஷன் விரயமாக போயிட்டு இருந்துச்சா, அப்போ கெட்ட தசாபுத்தி இருக்குது, தள்ளி போட்டுருணும் 40 நாட்கள். இல்லை ஓரளவு நல்லா இருக்குது அப்படின்னாக்கா கொஞ்சம் தைரியமாக செய்யலாம். இருந்தாலும் ஒரு டவுட் இருக்குது சார் அப்படின்னா, இந்த மெடிடேஷன் அந்தளவுக்கு எனக்கு பவர் இல்லை, ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா ஒரு 1க்கு 2 ஜோதிடர்கிட்ட கேட்டுட்டிங்கனாலே அந்த உணர்வு தெரியும். ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி சொன்னால் கூட நீங்கள் உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்க ஆரம்பிச்சிடும், யார் சொல்கிறது கரெக்டுன்னு. ஈஸியாக பிஹேவ் பண்ணலாம். ஸோ இந்த 40 நாட்கள் அதீத விழிப்புணர்வு ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புலங்களுக்கு வேண்டும். மனசை பார்த்துக்கணும் நல்லபடி, மனசை விட்டுறக்கூடாது. எதுவாக இருந்தாலும் ஷார்ட் டூரேஷன் தான்.
செவ்வாய் சனி சேர்க்கையின் மன பாதிப்புகள் அப்படிங்கிற தலைப்பில் பார்த்துட்ருக்கோம். இந்த மன பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ராசியில் அடுத்து வர்றது கன்னி லக்னம் அண்டு கன்னி ராசி அன்புள்ளங்களுக்கு அதை மாதிரி ஏற்பட போகுது. மன பாதிப்புகளை அவங்க சந்திக்க போகிறாங்க. இந்த சனி பகவான் ஆல்ரெடி உங்களுக்கு கண்டக சனியாக இருக்கிறார். என்னதான் அவர் யோகாதிபதியாக இருந்தாலும் அவர் 7ஆம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் சுமார், ஒரு வகையில் சுமார், ஒரு வகையில் நல்லா இருக்கும். இருந்தாலும் சோதனைகளை கொடுத்து பொதுவாக 5க்குரியவன் 7ஆம் இடத்துல இருக்கிறப்ப மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நடக்கிற மாதிரி இருக்கும். சற்று மாறுதலாக மாறும். இதெல்லாம் இந்த தசாபுத்தியை பொறுத்து கொஞ்சம் மாறும். ஏன்னா கோச்சார ரீதியான பலன்கள்னாலே ஒரு 25% தான். இப்போ வருகிற 2/4/2026 அன்று செவ்வாய் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு அவரும் இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஆக ஒரே ராசியில் செவ்வாய் சனி சேர்ந்திருக்கு. மூல நூல்களில் செவ்வாய் சனி சேர்ந்து ஒரு பாவத்தை பார்த்தா அந்த பாவத்தை டோட்டலாக கெடுத்து விட்டுரும் அப்படிம்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு உங்கள் லக்னம் ராசியையே பார்க்கறதால அதிக மன உளைச்சல் பாதிப்புகளை சந்திக்க போகிற ஆளுங்க யார் அப்படின்னா நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஃபியூபிளான ஆளுங்க. ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி புதன். நல்ல புத்திசாலித்தனம் இருக்கும், ஷார்ட்கட்டெல்லாம் தெரியும், யார்கிட்ட எப்படி பேசி வளைந்து கொடுத்து காரியத்தை முடிக்கிறதுங்கிறதெல்லாம் கில்லாடி. ஆனால் நெகட்டிவ் என்னென்னா பயம். ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா பயம் வந்துடும். இப்போ இந்த செவ்வாய் உங்களுக்கு டோட்டலாக ஆகாதவன். சனி பகவான் யோகாதிபதி தான். அவரே 7ஆம் இடத்துல இருக்கிறது கண்டங்களை கொடுக்கிறது. ஏன்னா கண்டகச்சனியால் இருக்கார். ஒரு வகையில் நல்லது, ஒரு வகையில் கெட்டதுன்னு சொல்லியிருக்கேன். இது டோட்டலாக கெட்டது. யார்? செவ்வாய் சனி. உங்களுக்கு டோட்டலாக ஆகாதவன். 3/8 2 பாவமும் சரியில்லை. அவன் 7ஆம் இடத்துல உட்காந்து பார்க்குறார். ஆக சகோதர சகோதரிகள் வழியாக, சகாக்கள் வழியாக, பார்ட்னர் வழியாக எதிர்பாராதவைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதனால் மன பாதிப்புகள் வரும். கூட இருக்கிறவங்கெல்லாம் இப்படி துரோகம் பண்ணுறாங்களே, ஏமாத்துறாங்களே, சப்போர்ட் இல்லையே அப்படிங்கிற மாதிரிலாம். இப்போ பேடு தசாபுத்தியாக இருந்தால் அதுலேருந்து மீண்டு வர்றதே கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்ல தசாபுத்தின்னா அது மாதிரி சூழல் இருந்தாலும் சரி, அவங்களெல்லாம் நல்லா புரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு காலம்பா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மெடிடேட் பண்ணக்கூடிய அந்த அஸ்ட்ரோமைன் தெரபி அன்புள்ளவங்களுக்கு புரியும். மெடிடேட் பண்ணலன்னாக்கா ஒரு மாதிரி வீக் ஆவீங்க. ஏன்னா ஆல்ரெடி பயம் உள்ளவங்க. 8ஆம் இடத்ததிபதி போய் 7ல் உட்காந்துட்டு உங்களை பார்க்குறப்ப யாராக இருந்தாலும் வில்லங்கம், பிரச்சனைக்குரியவர்கள், முறிவு, பிரிவை ஏற்படுத்துறது, ஒரு பயத்தை ஏற்படுத்துகிற மாதிரியே வருவாங்க. அது உங்களுக்கு கடுப்பாகும். இது செவ்வாய் சனி. அதை இந்த கோளோட நேச்சரே பார்த்திங்கன்னா செவ்வாய்ங்கிறது அப்படி ஜுவாலை போல் எரியக்கூடிய நெருப்பு. சனி பகவானை எடுத்துட்டிங்கன்னா அப்படி ஒரு ஐஸ் கட்டி போல் நெருப்பு, ஜுவாலை போல் எரியக்கூடிய நெருப்பு. அது ஐஸ் கட்டிங்கிறப்ப அந்த உருகிற நிலையிலே இருப்பீங்க. சம்வாட் அன்னீசினஸ்லேயே, ஒரு பரபரப்புலேயே, ஒரு நிதானமே இல்லையே, ஒரு என்னமோ போல் இருக்க, ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லையே, ஒரு சுகமாக இல்லையே அப்படின்னு ஒரு அன்னீசினஸோடையே ஒரு ஃபீலிங், ஒரு இனம் புரியாத பயம், இனம் புரியாத குழப்பம், தைரியம் இல்லாத தன்மை, இப்படிலாம் அது கொடுப்பார். அந்த வகையில் அது மன பாதிப்பை ஏற்படுத்தும். உடம்பையும் பார்த்துக்கணும். ஏன்னா உடம்பும் மனசும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு உள்ளது. மனசு சரியில்லைன்னா உடம்பு பாதிக்கப்படும். உடம்பு பாதித்தாலும் மனசு சரி இருக்காது. உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா மனசு எப்படி ஜாலியாக இருக்கும்? மனசு ஏதாவது ஒழுங்காக ஒரு இதில் ஈடுபட்டு பெரிய சக்ஸஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஸோ இந்த 40 நாட்கள் 2/4/26 மாலை 4 மணி முதல் 11/5/26 முடிய கிட்டத்தட்ட 40 டேஸ் உடம்பை பார்த்துக்கணும், மனசை பார்த்துக்கணும். உங்களுக்கு உடம்பை பார்த்துக்கணும். அடுத்து கூட இருக்கிறவங்கள்ட்ட பெரிய முறிவு, பிரிவு வராதபடி சகோதரர்கள், பங்காளிகள், அவங்கள்ட்டெல்லாம் நிலையான சொத்துக்கள் வழியாக ஒரு விழிப்புணர்வு தேவை. தேவையில்லாமல் நல்ல இடத்த சீப் ரேட்டுக்கு கொடுத்து விட்ருவீங்க. இல்லை வில்லங்கமான இடத்த போய் அக்ரிமெண்ட் போட்டு கையெழுத்து போட்டு இது பண்ணிடுவீங்க. ப்ராப்பராக திட்டமிட்டு அது என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதெல்லாம் பார்த்து பொறுப்பாக செஞ்சுக்கிட்டால் நல்லது. இல்லாட்டி இந்த 40 டேஸில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் பின்விளைவுகளை அதிகமாக கொடுக்கறது, நிம்மதி சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி போகும். அது கண்டிப்பாக இந்த 40 நாட்களை தவிர்க்க வேண்டும்.
இல்லை சார் வேறு வழி இல்லை, இந்த 40 நாளுக்குள்ளே தான் வருது, இந்த 2ஆம் தேதி, அதான் மே அண்டு சாரி ஏப்ரல் மாதத்துக்குள்ளே தான் பண்ண வேண்டியிருக்கு, இல்லை மே மாதம் ஃபஸ்ட் வீக்குள்ளே முடிக்க வேண்டியிருக்கு, இல்லை ஆரம்பிக்க வேண்டியிருக்கு. அப்படிலாம் ஏதாவது ஒரு தாட் இருந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்துட்டு செய்யணும். அது எப்படி இருக்குது, நல்ல தசாபுத்தியாக இருக்கா அப்படின்னா செய்யலாம். ஏன்னா இது கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறது 25% தான். 75% உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து தான். ரொம்ப அவசியம் செய்யக்கூடிய விஷயங்களை உங்களுக்கே தெரியும். நல்லா மெடிடேட் பண்ணக்கூடிய ஆளுங்களுக்கு கரெக்டாக ஒரு 6 மாதம் 1 வருஷம் எப்படி நடந்துச்சுங்கிறது புரியும். எதை தொட்டாலும் லாஸு, பிரச்சனை, அலைச்சல், சிக்கல், விரயம், கடைசியில் வேஸ்ட்டாக போணுச்சு, இப்படி தான் இருந்துச்சுன்னா அது கெட்ட தசாபுத்தி. ஓரளவு சோதனைகள் வந்தாலும் இறுதியில் ஜெயிச்சோம்ப்பா, அவ்வளோ ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், அது பாட்டு ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு சார், நல்லா இருக்குது சார், ஓரளவு ஆர்டர்ஸ்லாம் வந்துச்சு சார், நல்லா இருக்கேன் சார், நல்ல வாய்ப்புகள் வந்துச்சு சார் அப்படின்னா அது நல்ல தசாபுத்தி. அப்போ தைரியமாக செய்யலாம். இருந்தாலும் இந்த பீரியடு கோச்சார ரீதியாக அது ஒரு 25%, அதுவும் முக்கியம் இல்லை. அப்போ கொஞ்சம் நிதானமாக செய்யணும். நல்ல பொருத்தம் பார்த்து பார்ட்னர்ஷிப் வச்சுக்கணும். கூட இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு புரிதல், தெளிவை கொடுக்கணும். அவங்க பயந்துக்கிட்டு ஏதாவது பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா வம்பு. கூட இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை, சகோதர சகோதரிகள்கிட்டையும் நல்ல பொருத்தம் பார்த்து அந்த இது வச்சுக்கணும். அண்டு நிலையான சொத்துக்கள் டீல் பண்ணுறப்ப அதீத கவனம் தேவை. அதில் வில்லங்கத்தில் மாட்டிக்கிட்டு பெரிய லாஸ் ஆகிற மாதிரி, சிக்கலாகிற மாதிரி வரும். ஏன்னா அந்த சனி பகவானும் 4 குடையவனா, சொத்துக்குரியவன். சொத்து, நிலம், வீடு இதுக்கெல்லாம் உரிய கோளாக வரார் பாவக ரீதியாக. இது காரக ரீதியாக செவ்வாய் நிலம் சம்பந்தமாக. அதனால் நிலம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு நல்ல எச்சரிக்கை வச்சுக்கணும். நீங்கள் ஏமாறுற மாதிரி அக்ரிமெண்ட், கான்ட்ராக்ட் போடுறப்ப தவறுதலாக போட்டுறது, அது நான் முன்னமே சொன்ன மாதிரி தப்பான வில்லங்கமான இடத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டு மாட்டிக்கிறது, அட்வான்ஸ் கொடுத்து, இல்லாட்டி நம்ம நல்ல இடத்த தெரியாமல் கொடுத்து போடுறது, அதோட மதிப்பு தெரியாமல், விலை தெரியாமல், ஏதோ இப்போ நெருக்கடி ஏதோ ஒரு இதில் சொல்லிவிட்டேன் சார் கொடுத்துட்றேன்னு, ஓகேன்னு சொல்லிவிட்டேன், அதை பிடிச்சிட்டு அவர் பிரச்சனை பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு அதை கையெழுத்து போடுறதெல்லாம் ரொம்ப கவனம் இருக்கணும். ஏன்னா சனி பகவான் யோகாதிபதியாக இருந்தாலும் கோச்சார ரீதியாக 7ஆம் இடத்துல இருக்கார். உங்கள் லக்னம் ராசியையே 2 பேர் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டான கோள்கள் பார்க்குறது தான் உடம்பும் சரி இருக்காது, மனசும் சரி இருக்காது, பாதிப்புகளை ஏற்படுத்தும். அப்போ மனசு சரியில்லைனாலும் பிரச்சனை தான், உடம்பும் சரியில்லைன்னா என்ன காரியம் செய்ய முடியும்? தப்பாக தான் எதாவது செய்வீங்க. அப்படியே மாற்றி மாற்றி செய்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா செவ்வாய் சனி பிறப்பு ஜாதகத்துலலாம் இருந்து அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஒரு கொதிநிலையிலே இருப்பாங்க. பேச வேண்டிய இடத்துல பேச மாட்டாங்க. இப்போ அவங்களுக்கு நெகட்டிவாக விஷயங்கள் போயிட்டுருக்கு, அங்கே தடுத்து பேசணும். அது என்னங்க பொய்யா சொல்லிகிட்ருக்கீங்க, அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்களா, ப்ரூஃப் இருக்கா, எப்படி என்னை பற்றி தப்பாக சொல்கிறீங்கன்னு கேட்கணும். அவங்க அது மாதிரி கேட்காம பேனு முழிப்பாங்க. என்னடா அது இப்படி அநியாயத்துக்கு பொய் சொல்கிறாங்க அப்படின்னு உள்ளுக்குள்ளே யோசிச்சுட்டு இருப்பார் பேசாமல். அதனால் இழப்பு வரும். சில டைம் உங்களை பற்றி பாசிட்டிவாக போயிட்டுருக்கோம், நல்லபடியாக சொல்லிட்டுருப்பாங்க, அவர் அப்பேற்பட்ட ஆள், நல்லவர், அது இதுன்னு. இடையில ஓட்ட வாய் மாதிரி அறியாமையை வெளிப்படுத்திடுவீங்க. அதான் ஐயா அப்படிலாம் இல்லைடா, இப்படி பண்ண அப்படின்னு 2ஆம் மாதிரி பதில் சொல்லிடுவீங்க. ஆக பேசியும் இழப்பை சந்திக்கிறது, பேசாமல் இருந்தும் இழப்பை சந்திக்கிறது, பேசியும் இழப்பை சந்திக்கிற மாதிரிலாம் வந்துடும். இன்னும் அவ்வளோ புத்திசாலியாக இருந்த ஆள் இப்படி பேசுகிறாப்புலன்னு மற்றவங்க நினைக்கிற மாதிரியும், நீங்களே உங்களை கண்டு வெறுக்கிற மாதிரி, என்ன பிடிச்சங்க அப்படின்னு, எனக்கு பிடிக்கவே இல்லை, என்னமோ போல் இருக்குது, விரக்தியாக இருக்குதுன்னு சொல்லி ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த சனி பகவான் சரியில்லை, குரு பகவானும் சரியில்லை. இந்த ராகு ஒண்டி சனி பகவான் போன்று வேலை பார்க்கக்கூடியவர், அவரும் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றுவார், அதிரடி வெற்றியை கொடுப்பார். இருந்தாலும் இந்த 40 நாட்கள் அதீத விழிப்புணர்வு தேவை. அஸ்ட்ரோமைன் தெரபி அன்புள்ளங்கள் நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. மற்றவங்க ஏதோ தீட்சை வேறு குருமார்கள்ட்ட வாங்கியிருக்கீங்கன்னா அதை கடைபிடிங்க, அது ரொம்ப ரொம்ப அவசியம். மேஜர் டெசிஷன் இப்போதைக்கு வேண்டாம். செவ்வாய் சனி சேர்க்கையின் மன பாதிப்புகள் அப்படிங்கிற தலைப்பில் பார்த்துட்டு வரோம். அதில் இந்த தலைப்பில் வரக்கூடிய அடுத்த ராசி மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்கள். இந்த மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி மன பாதிப்புகள், எதன் வழியாக மனசு பாதிக்கப்படும் அப்படிங்கிறத பார்க்க போனால், தந்தை போன்று உள்ளவர்கள், நல்லவர்கள், பெரியவர்கள்,
அவங்க வழியாலாம் சிக்கல்கள் வரும். ஒழுக்கக்கேடான செயல்களை செஞ்சு அதில் மன பாதிப்புகள் வரும். மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கார். அண்டு செவ்வாய் யாரு? அவர் தான் சேர்றார், பாதகாதிபதி. லக்னாதிபதி பாதகாதிபதி இணைந்து அந்த 9ஆம் பாவத்தை பார்க்குறப்ப தரக்குறைவான வேலைகளை செய்வது இதெல்லாம் வரும். எப்போ அப்படின்னா வருகிற 2/4/2026 மாலை 4 மணி முதல் 11/5/2026 முடிய கிட்டத்தட்ட 40 டேஸ் அதீத விழிப்புணர்வு மகர லக்னம் அண்டு மகர ராசிக்கு வேண்டும். ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே நான் பல ஆல் டைம் வீடியோ போட்டிருப்பேன். உங்கள் நேச்சரை புரிஞ்சிருப்பீங்க. எதிர்பாலினர் வகையிலையும் சிக்கல்கள் வரக்கூடிய ராசியில் வருவீங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா பாதகாதிபதி அந்த 9ஆம் இடத்தை பார்க்குறார். அப்படி ஒழுக்கக்கேடான விஷயங்களை செய்வது, தந்தையை பார்த்துக்கணும். இப்போ நல்ல தசாபதியாக இருந்துச்சு, ஜாதகம் வெயிட்டாக இருந்தால் ஒழுக்கக்கேடான விஷயங்களை செய்ய மாட்டாங்க. இருந்தாலும் அவங்களே அதை மாதிரி செய்யாட்டி கூட அது மாதிரி கெட்ட பேர் வர்றது, இப்படிலாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தந்தை போன்று உள்ளவர்கள், தந்தை இருக்காங்கன்னா அவங்கள கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ கோச்சார ரீதியாக உங்களுக்கு மூத்தவர்கள், பெரியவங்க, தந்தை போன்று உள்ளவர்கள், அதிகாரிகள், அவங்க வழியாலாம் சில சிக்கல்கள். அவங்களுக்கு தந்தைன்னா உடம்பு பாதிக்கப்பட்டு அதனால் மன பாதிப்புகள் வரும். அதிகாரிகள் மேலே உள்ளவங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் மேலே தப்பே இல்லாமல் உங்கள் மேலே நடவடிக்கைகள் ஏதாவது பிரச்சனையை பண்ணி சிக்கல் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களை அறியாமல் ஜாதகம் சரியில்லை, இப்போ கெட்ட தசாபுத்தி நடந்திருக்குன்னா நான் சொன்ன அந்த ஒழுக்கக்கேடான விஷயங்கள்லாம் செஞ்சு மாற்றுறது இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா அந்த சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறார். 3ல் இருக்கிறது நல்லது. எதையும் துணிச்சலாக செய்யக்கூடிய தன்மை. இது ஒரு பாவி தான். இன்னொரு பாவி யார்? செவ்வாய். அவரும் போய் உட்கார பாதகாதிபதி. துணிச்சலாக எதை பற்றியும் பின்விளைவுகளை சிந்திக்காமல் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு அதிரடியாக செயல்படுறது, திமிராக செயல்படுற மாதிரி உங்களுக்கு பண்ணும். இந்த 40 டேஸ் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த செவ்வாய் உங்களுக்கு யார் அப்படின்னா 4/11 கூடையவன், பாதகாதிபதியாக வரா. சொத்துக்கள் வழியாக, சொந்த பந்தங்கள் வழியாக, வித்தை திறமை வழியாக வரக்கூடிய லாபங்களை கெடுத்து கொள்வது, இல்லை கெட்ட வழியில் லாபங்களை பார்ப்பது, இப்படிலாம் வரும். அது உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் அது தெரியும். நல்ல தசாபுத்தின்னா ஓரளவு கண்ட்ரோலாக செஞ்சிருவீங்க. லைட்டாக தப்பு செஞ்சாலும் அப்புறம் சரி பண்ணிடுவீங்க. இதெல்லாம் நடக்கும். இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக, தைரியமாக பிஹேவ் பண்ண வைப்பார். ஒன்றுக்கு ஒன்று அப்படி ஒரு முரணான கோள்கள். நிதானமற்று செயல்படுவீங்க. அதனால தான் மன பாதிப்புகள்கிட்ட தேவையில்லாமல் ஒரு நியாயமான விஷயத்துக்கு பயப்படணும். நியாயமற்ற விஷயங்களை செய்யக்கூட பயப்பட மாட்டீங்க. தடார் புடார்னு செய்வீங்கன்னா யோசிக்கணும். அங்கே அதனால தான் இந்த மன பாதிப்புகள் அப்படிங்கிறேன். ஏன்னா பொதுவிலே சொல்லுவாங்க, இஃப் மணி இஸ் லாஸ்ட், அதாவது பணம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை பற்றி கவலையே பட வேணாம். பணம் எப்போதும் வரும் போகும், சம்பாரிச்சிக்கலாம். தன்னம்பிக்கை வேணும். ஹெல்த்து ரொம்ப முக்கியம்பாங்க. பணத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இல்லைம்பாங்க. ஹெல்த்து ரொம்ப முக்கியம். உடம்பு. இப்போ அந்த உடம்பை கெடுத்துக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கூட செய்வீங்க. ஏன்னா சுகக்கேடான விஷயங்கள், பாதகமான விஷயங்களை செய்கிறதுக்கான வாய்ப்புகள். ஹெல்த்து லாஸ்ட் ஆனிச்சுன்னாக்கா சம்திங் இஸ் லாஸ்ட். ஏன்னா ஹெல்த் இல்லைன்னா சுவர் இருந்தால் தானே சித்திரியம் வரைய முடியும். ஆனால் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லுவாங்க, இஃப் கேரக்டர் இஸ் லாஸ்ட் எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட்டுமாங்க. ஸோ இங்கே அவனா அவ்வளோ மட்டமானப்பா, இந்த வேலையை செஞ்சான்ப்பா, இப்படி பண்ணான்ப்பான்ட்டு அதை நியாயமற்ற ஒழுங்கற்ற வேலைகளை, ஒழுக்கமில்லாத செயல்களில் ஈடுபட்டீங்கன்னா அந்த முத்திரை மாறுறது பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ இந்த 40 நாட்கள் கண்டிப்பாக மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்கள் விழிப்புணர்வாக இருக்கணும். அதுவும் குறிப்பாக எதிர்பாலினர் வகையில் ரொம்ப அதீத விழிப்புணர்வும் தேவை. ஏன்னா சுகம் கருதி, ஏன்னா அதுக்கேற்ற சூழல் உங்களுக்கு ஈஸியாக அமையும். சுக்கிரன் உங்களுக்கு யோகாதிபதி. அவன் உச்ச வீட்டில் இருக்கிறவன் 4ஆம் இடத்துக்கு அடுத்து இடப்பெயர்ச்சி ஆகிறார். அப்போ 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம்.
அப்போ ஒரு உங்களை அறியாமல் சுகமாக அந்த அது மனசு அப்படி தான் இதாகும். ஏன்னா உடலும் மனசும் வேற வேற, ஆனால் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு உள்ளது. ஒன்று பாதித்தா இன்னொன்று பாதிக்கப்படும். ஸோ உங்களுக்கு பெரிய அளவுக்கு சிக்கல், பேரை கெடுத்துக்கிறது, ஒழுக்கக்கேடான செயல்களை செய்கிறது, இப்படிலாம் சொல்லி நான் பயமுறுத்துறேனே அப்படின்னு யோசிக்க வேண்டாம். இப்போ நல்ல தசாபுத்தியாக இருந்தால் அது மாதிரி சூழல் வந்தாலும் நீங்கள் செய்ய மாட்டீங்க, தப்பிச்சிக்குவீங்க. ஏன்னா தெரியும் உங்களுக்கு. இதே கெட்ட தசாபுத்தின்னா என்ன பண்ணுறது அறியாமையால் செஞ்சு விடுவீங்க. பொதுவில் சொல்லுவாங்க, எதிர்பாலினர் வகையில் சிக்கல் வரக்கூடிய ஆளுங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இது பொதுவிலேயே எல்லாருக்குமே பொருந்தும். ஏன்னா மிருகங்கள் தானே எல்லாம். கொஞ்சம் யோசித்து சமூக கட்டுப்பாடுனால தான் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படி இப்படின்னா ரூல்ஸ் போட்டு அந்த சட்ட விதிகள் அதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஒரு ஒழுக்கம் சார்ந்த சமுதாயமாக இருக்கணும் அப்படின்னு. பட் எல்லாம் மிருகம்தான். சூழ்நிலை கைதிகள் போல் நம்ம அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி நம்ம அந்த சட்டத்திற்கு உட்பட்டு பிஹேவ் பண்ணுங்கிறதால தான் கட்டுப்பாடாக இருக்கும் மனிதர்களாக. பட் சூழ்நிலை சரியில்லைன்னா ஆல்மோஸ்ட் எல்லோருமே கெட்டவர்களாக தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு 5-10% தான் சூழ்நிலை சரியில்லாட்டி நேர்மையை பார்த்துட்ருப்பாங்க. மற்றவங்கெல்லாம் சூழ்நிலை சரியில்லை அப்படின்னா அவங்க கெட்டவங்க தான். இது அதனால் யாராவது தவறு பண்ணிட்டாங்க கெட்டவங்கன்னா அவங்கள வெறுக்கவும் வேண்டாம். அவன் சூழ்நிலை அதை மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு அங்கே தான் நம்ம விழிப்புணர்வு. இப்போ கோள்களை பார்க்குறப்ப தான் ஜோதிடம் ரீதியாக தான் அஸ்ட்ரோமைன் தெரப்பியோட நோக்கமும். இது மாதிரி சூழல் இருக்குது, நம்ம நேச்சர் நம்மளுக்கு தெரியும். அஸ்ட்ரோமைன் தெரப்பியோட இந்த லோகோவே அந்த ஸ்லோகனே என்னென்னா ஹூ ஆம் ஐ த்ரூ அஸ்ட்ராலஜி, ஜோதிடம் வழி நான் யார். நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்போ சூழலுக்கு எப்படி பிஹேவ் பண்ணுங்கிறது தெரியும். அழகாக பிஹேவ் பண்ணிங்க. உள்ளுக்குள்ளே என்னதான் எண்ணங்கள் அப்படி இருந்தாலும், சூழல் வேறு மாதிரி இருந்தாலும் விழிப்புணர்வு வந்துடும். நான் பல வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கேன், மெடிடேட் பண்ணிட்டீங்களா, இந்த கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாதுன்னு. இப்போ இந்த செவ்வாய் உங்களுக்கு குருவோட சாரத்தில் பயணிப்பது, தேவையில்லாமல் முயற்சிகள்லாம் பண்ணி இது பண்ணிங்கன்னாக்கா சிக்கலை தான் சந்திக்கிறது, விரயத்தை தான் அனுபவிக்கிறதுன்னு ஆகும். பாதகத்தோட விரயமும் வரும். கவனம் தேவை. சனி பகவானும் பார்த்தீங்கன்னா சுயசாரத்திலேயே பயணிப்பது, 2ஆம் இடத்து அதிபதியாகவும் அவர் வரார். உடம்பை கெடுத்துக்கிறதுங்க இல்லாமல் குடும்பத்தை கெடுத்துக்கிறது, தன வருவாயை கெடுத்துக்கிறதுங்கிற மாதிரிலாம் பண்ணுற மாதிரி இருக்கும். அது 9ஆம் பாவத்தை பார்க்குறதால அதீத வேலையை ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு தப்பை செஞ்சுவிட்டு அப்புறம் மன உளைச்சல் இருக்கும். இந்த மனசாட்சிக்கு பயந்து தான் இருக்கணுமாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நேரமாக இருக்கிறதால மகர லக்னம் அண்ட் மகர ராசி அன்புள்ளங்கள், நான் இந்த 40 நாட்கள் 2/4/2026 முதல் 11/5/26 வரைக்கும் அதீத விழிப்புணர்வு தேவை. எந்த காரியத்தையும் ஒரு ட்ரிப்புக்கு 10 ட்ரிப்பு யோசிச்சுட்டு செஞ்சுக்கணும். நல்ல தசாபத்தி இருக்கான்னு பார்த்துட்டு வேறு வழி இல்லைங்கிறப்ப தசாபத்தியை பார்த்துக்கணும். பிறப்பு ஜாதத்தை உங்களுக்கே தெரியும். மெடிடேட் பண்ணுறவங்களுக்கு இப்போ கடந்த 6 மாதம் 1 வருஷமாக எப்படி இருக்குது அப்படின்னு. எல்லாம் தொட்டதெல்லாம் வேஸ்ட் ஆகிட்டு லாஸ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா கெட்ட தசாபுத்தி. இப்போ கையை வாயை கட்டிட்டு பேசாமல் இருக்கும் 40 நாள். ஓரளவு அப்படிலாம் இல்லை சார், நல்லதாக இருந்துச்சு, இறுதியில் ஜெயிச்சிட்டேன் சோதனை வந்தாலும் அப்படின்னா ஓரளவு நல்ல தசாபுத்தி போகுதுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் செய்யலாம். அதையும் உள்ளுணர்வு கொஞ்சம் பயமுறுத்துனுச்சுன்னா செக் பண்ணிக்கங்க ஜோதிடத்தை. ஸோ ஒழுக்கக்கேடான விஷயங்கள், தந்தை, பெரியவர்கள், மூத்தவர்கள் அவங்களெல்லாம் கெடுத்துக்காதபடி அவங்கள்ட்டேருந்து பெரியவங்க நல்லவங்க ஒழுக்கமானவங்கெல்லாம் ஏன் உங்களை விளக்குவாங்கன்னா இவன் தப்பான ஆள் அப்படின்னு தெரிஞ்சால் விளக்கிடுவாங்க. அது புகழ் மரியாதையை கெடுக்கும், உங்கள் வளர்ச்சியை கெடுக்கும். அதை மாதிரி மனம் பாதிப்பாக வருது. ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. பொதுவாகவே செவ்வாய் சனி சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் பிறந்திருக்கிறவங்க இல்லை ஒன்றுக்கு ஒன்று அந்த ஆளுமை பெற்றவர்கள், செவ்வாய் சனி இன்டர்னல் எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய ஆளுங்க பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி செய்வாங்க. பேசியும் இழப்பை சந்திக்கிறது, பேசாமல் இருந்தும் இழப்பை சந்திக்கிறதுன்னு. அதாவது இந்த இடத்துல பேசக்கூடாது அப்படிங்கிற இடத்துல தெரியாமல் அறியாமையை வெளிப்படுத்தி பேசி இழப்பு. பேச வேண்டிய இடத்துல இவங்களுக்கு
எகென்ஸ்டாக நெகட்டிவாக போயிட்டுருக்கு அப்படின்னா, உண்மைக்கு புறம்பா பொய்யா குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, அங்கே பேசி விளக்கம் கேட்கணும். அங்கே பேன்னு முழிப்பாங்க, என்ன இப்படி அநியாயம் பண்ணுறாங்கன்னு. அந்த மாதிரி அதாவது பேசாமல் இருந்து இழப்பை சந்திக்கிற மாதிரியும் வரும். நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அதீத விழிப்புணர்வு வந்துடும். இந்த 3 ராசிகளும் இந்த 40 நாட்கள் மேஜராக முக்கியமான விஷயங்களை தவிர்க்க வேண்டும். நிறைய செய்யக்கூடிய விஷயத்தை கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செஞ்சுக்கணும். நன்றி அன்புலங்களே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருள் குழந்தை ஆறு கணேசன். நன்றி, வணக்கம்.